மூணார் கிராம பஞ்சாயத்தில் யுடிஎஃப் ஆட்சிக்குழு கடந்த 15 வருடங்களை வீணாக்கியுள்ளதாக சிபிஐ மாநில கவுன்சில் உறுப்பினர் எம்.வி. ஔசேப் இடதுசாரி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மூணாறில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்றும் அவர் கூறினார். இன்னைக்கு மூணார் பஞ்சாயத்தை பொறுத்தவரை இடதுசாரி ஜனநாயக முன்னணி போன 15 வருஷத்துக்கு உள்ள நிலைமையில் மூணார் பஞ்சாயத்தை மாற்றி அமைச்சு இடதுசாரி ஜனநாயக முன்னணி பஞ்சாயத்தை அமைக்கும் என்பதை பொறுத்தவரையில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நமக்கெல்லாம் தெரியும், மூணார் பஞ்சாயத்தில் பல கச்சவட வியாபார சாமான்களும் வந்திருக்கும். எந்த விதமான அதேபோல் நம்ம டாடா டீ ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டுக்கு எதிர்பக்கத்திலே இடம் வாங்கி போட்டிருக்கு பஞ்சாயத்து. கம்பெனி கொடுத்து தான் எந்த விதமான விகசனம் அங்கே நடக்கவில்லை. அங்கே விகசனம் நடத்தணும்னு இவங்க தீர்மானித்தது என்ன, பஞ்சாயத்து மெம்பர்களுக்கு சொந்தமாக இருப்பது கடை வேணும். நம்மளை பொறுத்தளவில் மூணார் வட்டாரத்தில் வசிக்கும் மக்களுக்கு, அது வியாபாரிகளான சரி அவங்கள் தங்கும் இடங்களுக்கு சொந்தமாக பட்டா கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நம்ம அரசாங்கத்தை வலியுறுத்தி நம்ம செய்வோம். அதேபோல் பல நல்ல திட்டங்களும் மூணாறும் தேவலம் வட்டாரங்களிலும் அமல்படுத்துவதற்கு இடதுசாரி ஜனநாயக முன்னணியை வெற்றிடைய செய்ய வைக்க வேண்டியது நமக்கு அனைவருடைய கடமையாகும். அப்போது ஏஐடிசியும் சிஐடியும் ஒன்று சேர்ந்து ஒரே குரலோடு நின்றால், ஒரே காட்சிப்பாடில் நின்றால் எந்த சந்தேகமும் இல்லை, இந்த 2 பஞ்சாயத்தும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி பிடிக்கும் என்பது உண்மைதான். ஆகவே அனைத்து தொழிலாளர்களும் தோழர்களும் இடதுசாரி ஜனநாயக முன்னணியை வெற்றி பெற செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன்.